சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். தம்பி, ஆரோக்கியம் அண்ணா வர சொன்னாரு. அவர் இல்லையே. எங்க இருக்காரு? உங்களுக்கு தானே வர சொல்லியிருந்தாரு. எங்கன்னு கேளுங்க. அவரு இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் இறந்துட்டாரு. உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசினாரு? அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பேசினார் தம்பி. ஏங்க, அவர் தான் ஆக்சிடென்ட்ல போட்டுன்னு போயிட்டாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு? ஐயோ, அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார் தம்பி. ஓ, உங்ககிட்ட என்னால் பேச முடியாதுப்பா. நீ போய் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் வர சொல்லு. காசு விஷயமா பேசணும். எவ்வளோண்ணா? 5 லட்சம். மாமாக்கு யாரோ 5 லட்சம் தரணுமா? வந்திருக்காங்க. யாருடா? யாருங்க? நீங்களா சொல்ல கூப்பிடுவீங்களா? வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, வீடு பெரிய வீடாக தான் இருக்கு. நல்ல வேலை, நாங்கள் மட்டும் பிடிக்கலனா காசு மேலே போய் தான் வாங்கியிருக்கணும். எப்படான்ட்டு இருக்கீங்க? எப்பா 5000 வாங்கினவனே கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துறான். ஆனால் நீங்கள் 5 லட்சம் கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். டேய், என்னடா அண்ணா கடன் கொடுத்துருப்பா, பார்த்தா கடன் வாங்கியிருக்காரு. அவரு நமக்கு தெரியாம இங்கேருந்து வாங்கி தான் வெளியே வட்டி கூறாரு போலடா. ஏங்க, நான் ஏங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும்? ஆரோக்கியராஜ் தான் என்கிட்ட காசு வாங்கினாரு. இன்னைக்கு 5 லட்சம் சிங்கிள் பேமெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருந்தாரு. 5 லட்சம் நாங்கள் தரணுமா? நீங்கள் ஏதோ வீடு மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி 5 லட்சம் நான் கொடுக்க வந்தப்போ மட்டும் வீட்டு அட்ரஸ் சரியாக இருந்துச்சு. இப்போ நான் வாங்க வந்திருக்கேன்னதும் அட்ரஸ் மாறுதோ? பத்திரத்தை கொடுறா. இதோண்ணா கொடுங்க. அதை பார்த்துட்டு என் காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். காமிங்க மாமி. டைம் ஆச்சு, எனக்கு வேறு வேலை இருக்குது. வேற என்ன வரலாம்? சரிண்ணா. என்னடா இவன் எப்படின்னா பேசியிருக்கான் அவன்? இதை பற்றியெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் வேற இப்போ இறந்துட்டாரு. அவர் பாடியை காணணும்னு நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம். ஏங்க, நம்ம சோகத்தை எங்கே சொன்னால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. போங்க, போய் காசு எடுத்துகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க? நீங்க யாருன்னே தெரியாது. திடீர்னு வந்து 5 லட்சம் வேணும்னு கேட்டா எப்படிங்க கொடுப்பாங்க? அவங்க தானே ஆரோக்கியராஜ் ஒய்ஃபு, அவங்க மட்டும் பேசட்டும். எங்கள் அப்பா எதுக்காக உங்ககிட்ட காசு வாங்கினாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அனி, உங்க அம்மா தானே ஆரோக்கியராஜோட ஒய்ஃபு. அவங்க மட்டும் தானே பேசணும். கரெக்டாண்ணா? ம்